இயேசு போதித்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இது. ஆக்சுவலா இது வேதாகமத்தினுடைய அறிவு, அதாவது வேதாகமத்தை படிக்கிற அந்த அறிவு குறைவானதுனாலதான் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, பைபிள் எங்கேயுமே இயேசு தனியா ஒரு சுவிசேஷம் பிரசங்கித்தார். இயேசு பிரசங்கித்த சுவிசேஷம் என்ன? இயேசு பிறந்ததே நற்செய்தின்னு தான் தூதர்கள் சொன்னாங்க. இது வந்து சர்வ ஜனத்துக்கும் நற்செய்தி அப்படிங்கறத வேதாகம் சொல்லுது. அப்போ இது இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தேவன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவிசேஷம் என்பது என்ன? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தலே உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இவங்க என்ன, அவர் வந்து போதிச்ச சுவிசேஷம் வேற ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கொண்டு வர்றதுக்காக பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, வேத வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படுமோ ஆங்காங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தெளிவா சொல்லுகிறேன், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கும். சுவிசேஷம் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். தேவன் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். அவர் மனிதனுக்காக ரத்தம் சிந்தினார். அவர் வந்து உயிர்த்தெழுந்தார். இந்த சுவிசேஷம் அதான் இயேசு தெளிவா சொல்றார். இதுதான் சுவிசேஷம். லூக்கா சுவிசேஷனுடைய 2ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் அவரை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதான் நற்செய்தி, அதான் சுவிசேஷம். இதைத்தான் பிரசங்கித்தார். இயேசு சொன்னார், வேற ஏதோ சுவிசேஷத்தை எழுதும் பொழுது எழுதின அந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் ஏவும் பொழுது என்ன எழுதுகிறார்? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் ஆரம்பம். ஆரம்பம் சுவிசேஷ ஆரம்பம். இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். என்ன, ராஜா இந்த உலகத்துக்கு வந்தார். ராஜா ராஜா
வரணுங்கிற அவசியமே இல்லை. கண்டிப்பா அவர் தன்னுடைய ராஜாதி ராஜான கடவுள் கர்த்தரே ராஜாதி ராஜா, அவர் அந்த பொசிஷனை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வர, அதான் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம். வேற என்ன ராஜ்யம்? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற சுவிசேஷம். பரலோக ராஜ்யம் அடைகிறோம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனா பரலோக ராஜ்யம். இயேசு சொல்லுகிற நித்திய ஜீவனுக்கு அடைகிறதுக்கு வழி என்ன? பிதாவின் சித்தம் செய்யணும். பிதாவின் சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவரிடத்தில் விசுவாசம் வைக்க, அவர் தனக்காக பலியானார், இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்தார், விசுவாசிக்கிறது தேவ சித்தம். அது ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதைத்தான் இயேசு பிரசங்கித்தார். இயேசு ராஜ்யத்தில் பிரசங்கித்தார். உடனே வேற ஒரு புக் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால இத வந்து தெளிவாக புரிந்து கொண்டால் சுவிசேஷம் இயேசு ஏதோ புதுசா ஒரு சுவிசேஷத்தை சொல்லல. இதுதான் சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது இயேசு இந்த பூமிக்கு வந்தார், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய சுவிசேஷம், அதை ஏற்றுக்கொள்கிற நித்திய ஜீவன். அதான் நமக்கு இருக்கிற சுவிசேஷமா